மரண தண்டனைக்கு தகுதியான குற்றவாளி அவர் என்று 3 பிரிவின் கீழையும் அவர் குற்றவாளி என்று நிரூபணமாகியுள்ளது. புதுச்சேரியை உலுக்கிய 9 வயது சிறுமியின் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் கருணாஸ் என்ற இளைஞர் குற்றவாளி என போக்சோ விரைவு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. வரும் மே 5ஆம் தேதி அவருக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி முத்தையால்பேட்டையை சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது திடீரென மாயமானார். 2 தினங்களுக்கு பின் அவரது உடல் அந்த பகுதியில் உள்ள வாய்க்காலில் கண்டெடுக்கப்பட்டது. போலீஸ் விசாரணையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்கில் முத்தையால்பேட்டை சோலை நகர் பகுதியை சேர்ந்த கருணாஸ் என்ற இளைஞரும் 56 வயதான முதியவர் விவேகானந்தனும் கைது செய்யப்பட்டனர். சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்கள் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் சுமார் 500 பக்க அளவிற்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்திலேயே கைதி விவேகானந்தன் சிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 16/9/2024 அன்று இந்த வழக்கின் 2வது குற்றவாளி விவேகானந்தன் என்கின்ற ஹரிகிருஷ்ணன் புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதன் பேரில் அவர் மீதும் இருந்த குற்றங்கள் விலக்கப்பட்டு A1 காக்கா என்கின்ற கருணாஸ் மீது குற்றங்கள் காண விசாரணை தொடங்கப்பட்டு இன்றைய தேதியில் காக்கா என்கின்ற கருணாஸ் குற்றவாளி என்று இந்த நீதிமன்றம் மூலம் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு கைதியான கருணாஸ் மீது தொடர்ந்து விசாரணை நடைபெற்றது. அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. தொடர்ந்து அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இன்று இந்த வழக்கில் கருணாஸ் குற்றவாளி என நீதிபதி சுமதி தீர்ப்பளித்தார். மேலும் குற்றவாளி கருணாஸுக்கான தண்டனை விவரங்கள் வரும் மே 5ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று அவர் தனது தீர்ப்பில் தெரிவித்தார். தீர்ப்பின் விவரம் என்னவென்றால், காக்கா என்ற கருணாஸ் 366 குழந்தை கடத்தல் பிரிவிலும் 342 ஈத்தாசா குழந்தையை கெட்ட நோக்கத்திற்காக அடைத்து வைத்தல் என்ற பிரிவிலும் 302 மரணம் கொலை குற்றத்துக்கான தண்டனைக்காகவும் 201 ஆதாரங்களை சாட்சியங்களை அழித்து மறைத்து வைத்தல் காரணமாகவும் உடனிணைந்த 34 காமன் இன்டென்ஷன் காரணமாகவும் அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் போக்சோ வழக்கில் செக்ஷன் 6 கீழ் அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதில் 3 கவுண்ட்களில் அவர் குற்றவாளி என்று கோர்ட் முடிவு செய்துள்ளது. 5G கேங்ரேப் கூட்டு பாலியல் பலாத்காரத்தின் குற்றத்தின் அடிப்படையிலும் 5J4 பாலியல் பலாத்காரம் மூலம் ஒரு குழந்தைக்கு மரணத்தை ஏற்படுத்துதல் என்ற பிரிவின் மூலமும் 5M 12 வயதுக்கு உண்டான குழந்தைக்கு பாலியல் பலாத்காரத்தை ஏற்படுத்துதல் என்ற 3 பிரிவின் கீழையும் அவர் குற்றவாளி என்று நிரூபணமாகியுள்ளது. இந்த மேற்கண்ட குற்றச்சாட்டுகளில் 4 பிரிவுகள், அதாவது போக்சோவில் கண்டுள்ள 3 பிரிவுகள் மற்றும் கொலைக்கான குற்றச்சாட்டு 302 ஈத்தாசா, இந்த 4 பிரிவுகளையும் மரண தண்டனைக்கு தகுதியான குற்றவாளி அவர் என்று அரசு தரப்பு தன்னுடைய வாதங்களை கடந்த 15/4/2026 அன்று ஒரு நாள் முழுக்க வைத்தது. மறுநாள் எதிர் தரப்பு வாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 17/4/2026 அன்று இந்த வழக்கு ரிட்டன் ஆர்கியூமெண்ட் நம்ம சைட்லேருந்து போட்டோம். அதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வந்திருக்குது. இப்போது தீர்ப்போட தண்டனை விவரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சென்டென்சிங்கில் கட்டாயமான ஆர்கியூமெண்ட் உண்டு. அதாவது தண்டனை விவரத்துக்கான ஆர்கியூமெண்ட். அந்த ஆர்கியூமெண்ட்டுக்காக வர்ற 5/5/2026 அன்று இந்த நீதிமன்றம் இந்த வழக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. அந்த வாதங்கள் முடிந்த பின்பு அவர் மீது தண்டனை விவரங்கள் இந்த கோர்ட்டால் அறிவிக்கப்படும்.